10 மே ஒரு 6:30 போல் புளியங்குடி ரீச் ஆயிருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து அப்படியே சென்னை போகிறது தான் பிளானு. பட் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவு கேட்டிருந்தேன், அதனால் அப்ரூவ் ஆகிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்து இவனை பார்த்துட்டு போகிறது தான் பிளானு. ஒரு 4 மணி நேரம் தான் இவன் கூட இருந்தேன். வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அம்மாவோட ஃப்ரெண்டு வீடு பால்காட்சி, ஸோ அதனால் போயிருந்தாங்க அம்மா. போகிற வழியிலேயே நானும் அம்மாவும் திருவாரூரில் இருக்கிற தியாகராஜாவையும் கமலாம்பாளையம் பற்றி பேசிகிட்டே போனோம். எனக்கு ஒரு ஆசை எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு. ஸோ உடனே அங்கே வண்டியை விட்டாச்சு. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஸோ இருட்டில் வந்து பார்த்ததுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. நாளைக்கும் இதை பார்க்கலாமா அப்படின்னு அம்மா கிட்டே கேட்டேன். ஓகே பார்க்கலாம், நாளைக்கு ஃப்ரீ தானே அப்படின்னு சொன்னோன்னே இங்கேயே பக்கத்தில் ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் போனதுனால கொஞ்சம் ஏசி ரூமுக்கு கிடைக்கல, இந்த விண்டோ ஏசி இருந்த ரூம் மட்டும் தான் கிடச்சிது. ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாச்சு. வந்ததும் ஒரு காஃபியை மட்டும் குடிச்சிட்டு நானும் அம்மாவும் தூங்கிட்டோம். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு தியாகராஜரையும் கமலாம்பாளையும் பார்க்குறது தான் பிளானு. எப்படி டைம் அமையுதுங்கிறத பார்க்கலாம். வர வழியில் இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்கில் திருவாரூர் தேர் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன்.